காலை வெயில் படர பழங்கள் நிறைந்த தோட்டம் பளபளத்தது. மாம்பழம் கொய்யா காற்றில் ஆடியது. சுவரின் பின்னால் கவி கிசுகிசுத்தான். பெரிய மீசையுடன் ராமசாமி தோட்டத்துக்குள் வந்தார். என் தோட்டத்தில பழம் பறிக்க யாரும் வரக்கூடாது என்று சத்தமிட்டார். பின்னால் கருப்பு நாய் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் அங்க போறப்ப நாம இங்க போய் மாம்பழம் எடுப்போம். பாலா தலையசைத்தான். ஆனா அவர் மீசை குலுங்கும்போது ஓடணும். கவி மரத்திலே ஏறினான். அடடா, இங்க மாம்பழம் வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. கீழே செல்வி கை நீட்டி வேகமா போடு, அவர் வர்றாரு. காவல்காரன் கத்தினார். குழந்தைகள் 4 திசையில ஓடினார்கள். கருப்பு நாய் பின்னாலே குரைத்தது. கொய்யா மரத்தடியில் நின்று இது என் பிடிச்ச பழம். அதுக்காக சத்தமா பேசாதே. அவர் சும்மா குலுங்கி விழுந்த கொய்யாவை பிடித்தான். செல்வி தலையில் இலைகளை போட்டுக்கொண்டாள். நான் மரம் மாதிரி நிக்கிறேன். மரம் பேசாதே. அவள் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இப்போதான் இங்க சத்தம் கேட்டது. ராமசாமி சுற்றி பார்த்தார். மரம் போல நின்ற செல்வியை பார்த்து இந்த மரம் ஏன் சிரிக்குது என்று குழம்பினார். மதிமாதுளை குலுக்கினாள். பல பழங்கள் கீழே விழுந்தது. அடடா, இது மழையா என்று பாலா. அவர்கள் சிரித்தார்கள். அனைவரும் ஒரு பெரிய மரத்தடியில் கூடியார்கள். இப்படி ஓடி எடுப்பது ரொம்ப சிரமம். நாம பேசிக்கிட்டு வாங்கலாமே. பாலா துணிச்சலாக முன்னேறினான். ஐயா, கொஞ்சம் பழம் கொடுக்கலாமா? காவல்காரன் புருவம் சுளித்தார். அது எளிதா கிடைக்காது. தோட்டம் சுத்தம் பண்ணினா தரேன் என்றார். குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சரி, ஒத்துக்கிறோம். அவர்கள் இலைகளை சேர்த்தார்கள். கவி, வேலை பண்ணுறதும் சுவாரஸ்யமா இருக்கு. செல்வி, அப்போ பழம் இன்னும் ருசியா இருக்கும். ராமசாமி மெதுவாக சிரித்தார். இவங்க நல்ல பிள்ளைகளா இருக்காங்க. கருப்பு வால் ஆட்டியது. மாம்பழம் கொய்யா மாதுளை எல்லாம் தட்டில். இது நமக்கான வெற்றி. அவர்கள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார்கள். மறுநாள் காலை மழை பெய்தது. தோட்டம் இன்னும் அழகா இருந்தாத்து. குழந்தைகள் மழையிலே ஆடினர். கருப்பு அவர்களோடு விளையாடியது. இப்போ இதுவும் நம்ம நண்பன் ஆகிவிட்டான். காவல்காரன் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். ஊரிலிருந்து இன்னும் குழந்தைகள் வந்தனர். நாங்களும் சேரலாமா என்று கேட்டார்கள். கவி, நல்ல வேலை பண்ணணும். அனைவரும் சேர்ந்து தோட்டத்தை அழகாக்கினர். மலர்கள் நடப்பட்டது. பறவைகள் அனைவரும் சேர்ந்து பாடியது. நீங்க எல்லாம் இப்போ இந்த தோட்டத்தோட பிள்ளைகள் ஆகிவிட்டனர். குழந்தைகள் அனைவரும் கைத்தட்டினர். சிறிதர்கள். யார் அதிகம் பழம் சேர்ப்பாங்க என்று கவி கத்தினான். அனைவரும் கூட எடுத்து ஓடினர்கள். கருப்பு நடுவில் துள்ளிக்கொண்டு ஓடியது. இது என் மாம்பழம். இல்ல, நான் தான் முதலில் எடுத்தேன் என்றான். இருவரும் இழுத்தார்கள். கவி பார்த்து சிரித்தாள். அனைவரும் பழங்களை பங்கிட்டு சாப்பிட்டார்கள். பகிர்ந்தா சாப்பிடாதான் ரொம்ப சந்தோஷம் என்றாள். அனைவரும் தலையசைத்தனர். செல்வி, நம்ம தோட்டத்துக்கு விழா வைக்கலாமா என்றாள். சூப்பர் யோசனை. அனைவரும் சேர்ந்து ஆமாம் என்று கத்தி குழந்தைகள் மலர் தோரணம் கட்டினர். விளக்குகள் மரங்களில் தொங்கின. பாலா சிரித்து நம்ம தோட்டம் அழகா இருக்கு என்றான். பறவைகள் கீச்சென பாடின. குழந்தைகள் கைதட்டி சேர்ந்து பாடினார்கள். தோட்டம் முழுக்க விழா கலையாக மாறியது. ராமசாமி திடீரென ஆட ஆரம்பித்தார். குழந்தைகள் சிரித்தனர். பாலா கத்தினான். அடடா, மீசை கூட ஆடுது என்றான். மதி இனிப்பு கிளறினாள். அனைவரும் பார்த்து சுவைத்தனர். இது ரொம்ப ருசியாக இருக்கிறது என்று சொல்லி கவி மகிழ்ந்தான். நிலா வெளிச்சம் தோட்டத்தில் பரவியது. குழந்தைகள் சுற்றி அமர்ந்தனர். அமைதியான மகிழ்ச்சி நிறைந்தது இருந்தது. ராமசாமி மெதுவாக சொன்னார். நானும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன். குழந்தைகள் ஆவலுடன் கேட்டார்கள். திறந்த புத்தகம். பாலா கேட்டான். அப்போ நீங்களும் பழம் பறிச்சிங்களா? ராமசாமி சிரித்தார். அனைவரும் கூச்சலிட்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். இப்போ நீங்க எல்லாம் என் பிள்ளைகள் என்றார் ராமசாமி. குழந்தைகள் ஓடி கட்டிப்பிடித்தனர். கருப்பு வால் ஆட்டிக்கொண்டிருந்தது. மீண்டும் காலை புதிய விடியல் வந்தது. தோட்டம் பளபளத்தது. குழந்தைகள் புத்துணர்ச்சியுடன் ஓடினர். அவர்கள் சேர்ந்து இலைகளை கூடியெடுத்தனர். மரத்தடிகளை துடைத்தனர். தோட்டம் மெதுவாக பளபளத்தது. அவர்கள் மகிழ்ச்சியாக சிரித்தனர். அனைவரும் சேர்ந்து சுத்தம் செய்தனர். கூடையில் பழம் சேகரித்தனர். பாலா திடீரென்று ஓடி தப்பித்தான். அனைவரும் சிரித்துக்கொண்டு பின்னால் துரத்தினர். ஊர் மக்கள் அனைவரும் வந்தனர். இது குழந்தைகளின் முயற்சி என்றார்கள். அனைவரும் கைத்தட்டி ரசித்தார்கள். மாலை நேரம் அமைதியாக இருந்தது. அனைவரும் சேர்ந்து அமர்ந்தனர். சரி, ஒரு சின்ன கதை சொல்றேன். நேரம் போவது தெரியாமல் போயிடும் என்றால் அந்த நாளிலிருந்து தோட்டம் அவர்களின் மகிழ்ச்சி இடமாகியது. அனைவரும் சேர்ந்து சிரித்தபடியே அந்த அழகான கதையை முடித்தனர். சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சேட் ஆகிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் டெய்லி வரும்.